அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். விஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், PCOS Specialty Center, India's first exclusive Siddha hospital only for women, ஷாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே பாருங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, இன்னைக்கு பல நோய்கள் உருவாகிறதுக்கான காரணம் நம்மளுடைய மரபணுக்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான். அந்த மாதிரி மரபணுக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு 5 சத்து பொருட்களும் அது அடங்கிய உணவுகள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜீன் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஜீன் மாறுறதெல்லாம் கிடையாது. ஒரு சின்ன மாற்றம் அதில் ஜீனில் நிகழ்ந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே இதுக்கு பேர் ஆங்கிலத்தில் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாற்றம் தான் கேன்சர் முதற்கொண்டு பல நோய்களுக்கு காரணமாக அமையுது. அப்போ நம்ம மரபணுக்களை மாற்றாம ஆரோக்கியமா நம்ம பார்த்துக்கிட்டோம்னாலே பல உயிர்கொல்லி நோய்களை நம்ம தவிர்க்க முடியும் அப்படிங்கிறது இன்னைக்கு மருத்துவ ஆய்வா இருக்கு. அந்த மாதிரி என்ன சத்து நிறைந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கணும், அது நிறைந்த உணவுகள்லாம் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். ஸோ முதல் உயிர் சத்து நம்ம எடுத்துக்க வேண்டியது முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோலேட் அப்படிங்கிற சத்து பொருள். ஸோ இந்த ஃபோலேட் அப்படிங்கிறது இருந்தால் தான் மரபணுக்கள் நம்ம உடல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு நிகழ்வை அன்றாடம் நிகழ்த்திக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஆரோக்கியமான நிகழ்வு பார்த்தீங்கன்னா மெத்திலேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ். இது ப்ராப்பராக நடந்தாதான் பல நோய்கள் நம்மளை அணுகாமல் இருக்கும். இந்த மெத்திலேஷன் ப்ராசஸ்க்கு முக்கியமாக வைட்டமின் B12 நமக்கு தேவை. அந்த வைட்டமின் B12ஓட கைகோர்த்து செயல்படக்கூடிய ஒரு சத்து பொருள் இந்த ஃபோலேட். இது ப்ராப்பராக இருந்தால் தான் உங்களுடைய ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும். உங்களுடைய ஹீமோக்ளோபின் மெயின்டைன் ஆகிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அது சார்ந்த ஜீன் நல்லபடியாக இயங்கணும் அப்படின்னா நமக்கு ஃபோலேட் அப்படிங்கிற சத்து பொருள் இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அது நிறைய பச்சை காய்கறி கீரைகளில் இருக்குது. ஸோ டெய்லி நம்ம அன்றாடம் ஒரு கீரையை கொதிக்கிற தண்ணியில் மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஜூஸாகவோ அல்லது நம்ம குக் பண்ணியோ எடுத்துக்கும் பொழுது நம்ம அதுக்கு முழுமையான பலன் கிடைச்சி அந்த ஃபோலேட் சத்து பொருள் கிடைக்கும் பொழுது நம்ம ரத்தம் சார்ந்த ஜீன்கள் முழுமையாக பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம் பார்த்தோன்னா, இப்போ நம்ம சொன்ன வைட்டமின் B12. நம்ம செல்கள் எல்லாத்த பற்றியும் நம்ம படிச்சிருக்கோம். ஒரு செல் அப்படின்னா அதுக்குள்ளே மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அதுதான் நம்மளுடைய எனர்ஜி, நம்ம உடலில் சத்து முழுமையாக சுரக்கிறதுக்கு, எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ அந்த ஜீன் எக்ஸ்பிரஷனை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வைட்டமின் B12 தேவை. அதே மாதிரி நம்ம செல்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம நிகழ்ச்சியை கடத்தணும், அதனோட செய்கைகளை கடத்தணும், ஒன்று செய்யணுங்கிற விஷயத்தை கடத்தணும் அப்படின்னா நம்ம நரம்பு செல்களில் மைலின் ஷீத் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுதான் செல்களில் இருக்கக்கூடிய அந்த தகவல்களை கடத்தக்கூடியதாக இருக்குது. அது முழுமையாக கடத்தப்படணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வைட்டமின் B12 தேவை. அந்த ஜீனை பாதுகாக்கக்கூடிய தன்மை நமக்கு வைட்டமின் B12 சத்து நிறைந்த உணவுகள், அசைவ உணவுகள் மீனில் இருக்குது, வெள்ளாட்டு மாமிசத்தில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிறுதானிய வகைகளில் நமக்கு நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வைட்டமின் B12 நமக்கு தேவை. எதுக்காக அப்படின்னு சொன்னால் நமக்கு நரம்பு தளர்ச்சி சார்ந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கணும், அது சார்ந்த ஜீன் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும், நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கணும். நரம்பு நியூரல் செல் மெம்பரைன் அப்படின்னு சொல்கிறோம். இது முழுமையாக ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வைட்டமின் B12 நிறைந்த சத்து பொருட்களை நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அடுத்து மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிடைன் அப்படிங்கிற சத்து பொருள். நம்ம சக்தியோடு இருக்கணும்னா அதுக்கு ஒரு ஜீன் தேவை இல்லையா? அந்த ஜீனை உருவாக்கக்கூடிய தன்மை இந்த பிடைன் அப்படிங்கிற சத்து பொருட்களுக்கு இருக்குது. அது நிறைந்த உணவுகள்னு பார்த்தீங்கன்னா பூசணி விதையிலேயே இருக்குது. ஸோ ரெகுலராக நம்ம ஏதாவது ஒரு வகையில் பூசணி விதை சேர்த்துக்கிட்டோம்னாலே அந்த உடலில் இருக்கக்கூடிய முழுமையான எனர்ஜி, எப்போ பார்த்தாலும் நான் டயர்டாக இருக்கிறேன், எந்திரிச்சதுலேருந்து எனக்கு லோ பிபி, லோ சுகர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சொல்லாமல் இருக்கணும்னா
அந்த ஜீன் பாதுகாக்கப்படணும்னா பீட்டைன் அப்படிங்கிற சத்துப்பொருள் நிறைந்த உணவை நம்ம எடுத்துக்கணும். அடுத்து 4வது விஷயம் பார்த்தீங்கன்னா கோலைன் அப்படிங்கிற சத்துப்பொருள். இப்போ நம்மளுடைய நரம்புகள் முழுமையா பாதுகாக்கப்படணும், நம்ம பிரெயின் நல்லபடியா வேலை செய்யணும், நம்மளுடைய நரம்பு கடத்திகள் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் செரட்டோனின், மெலட்டோனின், டோபமைன் இதெல்லாம் உருவாகணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு ஜீன் தேவை இல்லையா? அது இருந்தாதான் நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாம இருப்போம், அது இருந்தாதான் நம்ம நல்லா தூங்குவோம், அது இருந்தாதான் நம்ம நரம்பு நல்லா வேலை செய்யும், நம்ம மூளை நல்லா வேலை செய்யும். அப்படிங்கும் பொழுது அந்த சத்துப்பொருள் நிறைந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். அந்த ஜீனை அஃபெக்ட் பண்ணாமல் நம்ம பார்த்துக்கணும். அப்படின்னா கோலைன் அப்படிங்கிற சத்துப்பொருள் நிறைந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். இது ஆழி விதை, அரிசி விதைன்னு சொல்லக்கூடிய ஃப்ளாக் சீட்ஸில் நமக்கு கிடைக்குது, மீனில் கிடைக்குது, நாட்டுக்கோழி முட்டையில் கிடைக்குது. இது எடுத்துக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். அடுத்த 5வது பார்த்தீங்கன்னா எபிகாலோ கேட்டச்சின் கேலேட், EGCG அப்படின்னு சொல்கிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நம்ம உடம்புல ஒரு ஆரோக்கியமான ஒரு செயல் நிகழ்ந்துட்டு இருக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு பேர் மெத்திலேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது அளவுக்கு அதிகமாக நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் கேன்சராக மாறக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி செய்கைகள் நடக்காமல் இருந்து நம்ம எலும்புகள், நரம்புகள், மூளை செல்கள் எல்லாம் ஒழுங்காக வேலை செய்யணும். நம்ம உடம்புல குட் ஜீன்ஸ் மட்டும்தான் ப்ரொடியூஸ் ஆகணும், மியூட்டேட்டட் ஜீன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகக்கூடாது, ஆரோக்கியமான ஜீன்கள் மட்டும்தான் நம்ம உடல்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த EGCGன்னு சொல்லக்கூடிய எபிகாலோ கேட்டச்சின் கேலேட் அப்படிங்கிற சத்துப்பொருள் நம்ம உடம்புல இருக்கணும். அப்பதான் நம்ம கேன்சர் சார்ந்த பிரச்சனைகள் உருவாகாம, நம்ம ஜீன்ஸ்ல மாற்றங்கள் ஏற்படாம நம்ம மரபணுக்களை நம்ம பாதுகாத்துக்க முடியும். அது நிறைந்த உணவுப் பொருட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கிரீன் டீல நிறைய இருக்கு, நட்ஸ்ல நிறைய இருக்கு, பழங்கள்ல பேரிக்காய், ஆப்பிள் இதுல எல்லாம் நிறைய இருக்கு. இதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே, அன்றாடம் உணவுல சேர்த்துட்டு வந்தோம்னாலே நம்ம ஜீன் எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம பாதுகாத்துக்க முடியும். ஸோ இன்னைக்கு மரபணுக்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் பல நோய்களுக்கு காரணம். அதை ரிவர்ஸே பண்ண முடியாதுங்கிறது மருத்துவ ஆய்வு. ஆனா நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு மூலிகையை வச்சும் ஒவ்வொரு செல்லையும் திரும்பவும் நம்மளால புதுப்பிக்க முடியும், ரிஜுவனேட் பண்ண முடியும்னு பல ஆய்வுகள்ல சொல்லியிருக்காங்க. அப்ப அது மாதிரி இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே உயிர்கொல்லி நோய்கள், பல நோய்கள் நம்மள அணுகாம நம்மளே பாதுகாத்துக்க முடியும். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.